this is Aprayasa here. So கோயம்புத்தூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் and I'm 28 years old. So என்னோட லைஃப் ஸ்டைல் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் ஐடி எக்ஸ் ஐடி எம்ப்ளாயி. ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு நான் 10 to 14 hours அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போ சடனா என்ன ஆச்சு அப்படின்னா லைக் எனக்கு பாடி பெயின்ஸ் வந்துருச்சு. எக்ஸாக்டா எங்க அப்படின்னா லைக் லெஃப்ட் சைட்ல எனக்கு அப்டமன் சைடு எனக்கு பெயின் வந்துருச்சு. அப்போ நான் வந்துட்டு ரொம்ப என்னால முடியல. அப்போ நான் வந்துட்டு இங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது லைக் நிறைய டெஸ்ட், எனக்கு ஒரே பயம், ஐயோ அப்பெண்டிக்ஸா, ஐயோ என்ன கிட்னி ஸ்டோனா அப்படின்னு எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் நான். அதுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. பண்ணும்போது எவ்ரிதிங் இஸ் நார்மல் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தென் அவங்க என்னோட லைஃப் ஸ்டைல் கேட்கும் போது அவங்க சொன்ன ஒரே ஒரு தான், யுவர் பாடி இஸ் ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா லைக் மார்னிங்ல இருந்து நைட் வர வந்துட்டு உட்காந்துட்டு வேலை செய்யறதுனால எனக்கு அந்த மாதிரி பாடி ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அந்த மாதிரி வலி வந்துருச்சு. அண்ட் தென் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் பிஞ்ச் வாட்சிங், கே டிராமாஸ் வந்துட்டு நல்லா பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் டைம்க்கு தூங்க மாட்டேன், டைம்க்கு சாப்பிட மாட்டேன். எனக்கு தோணுனப்போ நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் எனக்கு பயங்கரமா ரொம்ப அதிகமா இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் அதிகம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் அதிகம், டிப்ரெஷன், ரூம்குள்ளேயே அப்படியே இருப்பேன். நான் யாருக்கூடயும் பேசவே மாட்டேன். நான் உண்டு என் வேலையுண்டு, கே டிராமாஸ் உண்டு, அவ்வளவுதான். அப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, கோவிட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சரி ஓகே டீச்சிங் ஃபீல்ட்ல வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஈவினிங் வரை வந்துட்டு நின்றுட்டு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது என்னாச்சு, திரும்பி என்னோட பாடி வந்துட்டு என்ன வீக் ஆயிடுச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா அப்படியே நான் சேர்ல உட்காரும் போது ஸ்டக் ஆயிட்டேன் நானு. எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, ஸ்டக் ஆயிட்டேன். என்னால இப்போ திரும்ப முடியல. என்னோட ஏஜ் வந்துட்டு இன்னும் 27 தான். என்னடா இது எனக்கு இப்பவே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன சொல்ல, என்னோட சுத்தி யாருமே கிடையாது. அப்போ நான் வந்துட்டு ரொம்ப கத்திட்டு இருந்தேன், லைக் யாருமே பக்கத்துல கிடையாது. சோ ஐ வாஸ் ஷவுட்டிங், யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா லைக் ஒரு கிளிம்ஸ் இந்த மாதிரி போச்சு, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போ, என்ன நம்ம பாடி இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. இப்ப மோஸ்ட்லி கிராண்ட் மாஸ் எப்படின்னா அவங்க ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு இப்போ ரொம்ப எர்லியாவே எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த 1 year ஒர்க் பண்ணிட்டு நான் அது வந்துட்டு குவிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, இது எல்லாமே வந்துட்டு பிசிஓஎஸ் இருக்கிற எல்லா சிம்டம்ஸ் வந்துட்டு என்கிட்ட இருக்குது. இரெகுலர் பீரியட்ஸ், ஸ்ட்ரெஸ், மூட் ஸ்விங்ஸ், பயங்கரமா அந்த அன்னியன் படத்துல வர மாதிரி அந்த மூட் ஸ்விங்ஸ். சோ இதெல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்னி, இந்த ஆக்னி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்னி வந்துகிட்டே இருக்குது. நானும் வெளில இருந்து என்னென்னமோ ட்ரை பண்றேன், ஆனா எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கறனால எப்பவுமே நின்றுட்டு தானே இருக்கணும். சோ இப்ப நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு என்னால நான் என்ன சொல்றது, உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு என்னால சீக்கிரம் நடக்க முடியாது. ஒரு பாதம் இப்படி 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 ரொம்ப மெதுவா தான் என்னால நடக்க முடிஞ்சது. ரொம்ப பாடியில ரொம்ப வீக் ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நான் வெல்னஸ் செஷன் அட்டென்ட் பண்ண பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே நான் என்னெல்லாம் மிஸ் பண்ணேன், என்னெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது. சோ ஒன்ஸ் அந்த அவேர்னஸ் தெரிஞ்சது, அந்த அந்த 3 ஃபேக்டர்ஸ் வந்துட்டு நான் எல்லாமே சரி பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னன்னா எனக்கு வந்துட்டு மெயினா வந்துட்டு என்னோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அத இந்த பாடி பெயின்ஸ் இது எல்லாமே என்னால நடக்க முடியாம ரொம்ப ஈஸியா என்னால நடக்க முடியாது. சோ அப்ப சரின்னு சொல்லிட்டு என்னோட இம்யூன் சிஸ்டம் இந்த ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் எனக்கு அதிகம். அதனால என்ன ஆகும்னா எனக்கு என்னோட ரூட் காஸ் நான் வந்துட்டு சரி பண்ணாம இந்த ஆக்னி எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அப்பதான் நான் இந்த ஆஸ்ட்ரோசாந்தின் அண்ட் பில்பெரி எக்ஸ்ட்ராக்ட், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்ட் நான் எடுத்துட்டு 1.5 month தான் ஆகுது. எனக்கு இப்ப எந்த ஒரு ஆக்னியும் வர்றது கிடையாது. அண்ட் ஆல்சோ அட் தி சேம் டைம் மூட் ஸ்விங்ஸ் எதுவுமே கிடையாது, டிப்ரெஷன் இல்ல, ஸ்ட்ரெஸ் இல்ல, ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கேன் நான் இப்போ. லைக் என்னோட ஸ்கின் வந்துட்டு இப்போ பிம்பிள்ஸ் எதுவுமே இல்லாதனால எனக்கு ரொம்ப கான்பிடென்ட்டாவும் இருக்கு. அது இல்லாம இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் தான் அது பண்ணும்போது என்ன ஒரு 5 மினிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 20 minutes ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த சப்ளிமெண்ட் எடுத்த பிறகு எனக்கு எப்படின்னா 10 நிமிஷம் 10 மினிட்ஸோட ஒர்க் அவுட் வந்துட்டு நான் 10 மினிட்ஸ்லயே முடிச்சிட்டேன். சோ என்னோட இம்யூன் சிஸ்டமும் பூஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ அட் தி சேம் டைம் என்னோட ரூட் காஸ், அந்த பிம்பிள்ஸ் வரக்கு அந்த ரூட் காஸும் வந்துட்டு நான் அதை ஹீல் பண்ணிட்டேன். சோ எனக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. ஐ எம் சோ கிரேட்ஃபுல் டு திஸ். தேங்க்யூ.